உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாருங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மற்றும் ஆளுமைகள் பாருங்க, சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்டு பர்சனாலிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு, இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வரக்கூடிய உங்களுக்கு எஸ்ஏ எக்ஸாம் மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி எக்ஸாம் கண்டிப்பாக இதில் இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இது ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல் கேள்வி. ஸோ முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ஹூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் விமன் ஜட்ஜ் ஆஃப் தமிழ்நாடு? தமிழகத்தின் முதல் பெண் நீதிபதி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீதிபதி ஜே நிஷா பானு, நீதிபதி பாத்திமா பிவி, நீதிபதி அனிதா சுமந்த், நீதிபதி பவானி சுப்பராயன். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி ஜஸ்டிஸ் பாத்திமா பிவி. ஆன்சர் பி. ஸோ இது தமிழ்நாட்டில் பார்த்தோம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பெண் நீதிபதி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆனி சாண்டி. ஆனி சாண்டி இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவின் முதல் பெண் நீதிபதி. இரண்டாவது கேள்வி, ஹூ இஸ் தி ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி? பாருங்க, சென்னை மாகாணத்தின் முதல் முதலமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சென்னை மாகாணம். அப்போ சென்னை மாகாணம்னா ஃப்ரம் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஃப்ரீடம் போயிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யாரு? சுப்பராயலு. சுப்பராயலு 1920. இவர் தான் சென்னை மாகாணத்தின் முதல், தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் கேட்டாலும் இவர் தான், சென்னை மாகாணத்தின் முதல் முதலமைச்சர் கேட்டாலும் இவர் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு பின்னர் கேட்டால் தான் மாறும். ஓகேங்களா? ஸோ முதல் முதலமைச்சராலே உங்களுக்கு சுப்பராயல் தான் வருவார். ஸோ ஆன்சர் சி. மூன்றாவது கேள்வி, ஹூ வாஸ் தி கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு வென் இந்தியா பிகம் இண்டிபெண்டன்ட்? பாருங்க, இந்தியா சுதந்திரம் அடைந்த போது தமிழ்நாட்டின் ஆளுநராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்: ஸ்ரீ பிரகாசம், மகாராஜா சர் கிருஷ்ண குமார சிஞ்சி, பாவ் சிஞ்சி, ஆர்ச்சிபால்ட் எட்வர்ட் நைட், ஏஜே ஜான் அன்னபரம்பில். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஆன்சர் சி, ஆர்ச்சிபால்ட் எட்வர்ட் நைட். ஆன்சர் சி. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னராக இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மகாராஜா சர் கிருஷ்ண குமார சிஞ்சி, பாவ் சிஞ்சி வருவார். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீ பிரகாசா வருவார். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் சி. நான்காவது கேள்வி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின், ஹூ வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு தி குலக்கல்வி ஸ்கீம் இன் தமிழ்நாடு? தமிழகத்தில் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் கேட்டிருக்காங்க. ராமசுவாமி, காமராஜ், ராஜாஜி, ஜெயலலிதா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, ராஜாஜி. ஆன்சர் சி, ராஜாஜி. ஐந்தாவது கேள்வி, ஹூ இஸ் தி ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டு ரிசீவ் தி பாரத் ரத்னா அவார்டு? பாரத் ரத்னா விருது பெற்ற முதல் தமிழக முதல்வர் யாருன்னு கேட்டிருக்காங்க. எம்ஜி ராமச்சந்திரன், பக்தவச்சலம், சி என் அண்ணாதுரை, சி ராஜகோபாலாச்சாரி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி, சி ராஜகோபாலாச்சாரி. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா அவார்டு தமிழ்நாட்டில் வாங்கியிருப்பாரு, தமிழ்நாடு முதல்வராக வாங்கியிருப்பாரு. ஓகேங்களா? ராஜமன்னார். ஆறாவது கேள்வி, ஹூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பிகம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்? ஸோ பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவியேற்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. எஸ் ராமச்சந்திர ஐயர், குப்புசாமி நாயுடு, வீராசாமி, பி.வி. ராஜமன்னார், பழகனி சந்திர ரெட்டி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி.வி. ராஜமன்னார். ஸோ ஆன்சர் சி, பி.வி. ராஜமன்னார். அடுத்து 7வது கேள்வி, ஹூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் விமன் கவர்னர் ஆஃப் ஸ்டேட் இன் ஃப்ரீ இந்தியா ஃப்ரம் அவுட் ஆஃப் ஃபாலோயிங்? பாருங்க, பின்வருவனவற்றில் சுதந்திர இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரோஜினி நாயுடு, சுஜிதா கிருபாலினி, இந்திரா காந்தி, விஜயலட்சுமி பண்டிட். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. இவங்க வந்து யூபியோட, உத்தரப்பிரதேசோட கவர்னராக இருந்திருப்பாங்க. முதல் பெண் ஆளுநர் யாருன்னா சரோஜினி நாயுடு. ஓகேங்களா? தமிழகத்தின் முதல் பெண் ஆளுநர் யாருன்னா பாத்திமா பிவி. அடுத்து 8வது கேள்வி, ஹூ வாஸ் தி லாங்கஸ்ட் சர்விங் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? பாருங்க, தமிழ்நாட்டின் மிக நீண்ட காலம் முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. காமராஜ், கருணாநிதி, ராமச்சந்திரன், எம்ஜி ராமச்சந்திரன், ஜெயலலிதா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதிக டைம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருந்தது யாருன்னா கலைஞர் தான் இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து 5 முறை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலமைச்சராக இருந்திருக்காரு. 5 முறை வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 18 ஆண்டுகள், 80 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அரௌண்ட் 18 இயர்ஸ் இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவர் 1957 ஆண்டு முதல் 1957 ஆண்டு, சரிங்களா, முதல்ல எங்கன்னா குளித்தலையில இருந்து ஜெயிச்சிருப்பாரு. சரிங்களா? ஸோ குளித்தலையில எம்எல்ஏவா நின்று ஜெயிச்சிருப்பாரு. ஸோ 1957 ஆண்டு முதல் கிட்டத்தட்ட 13
எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பார். 13 எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ முதல் முறையாக குளித்தலை நின்று ஜெயிச்சிருப்பாரு. ஸோ அதிக முறை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் இருந்தவரும் வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் தான். அதே மாதிரி அதிக ஆண்டுகள் இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் தான். சரிங்களா? ஸோ ஆன்சர் பி. 9வது கேள்வி, ஹூ வாஸ் தி ஷார்ட்டஸ்ட் சர்விங் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? ஸோ அப்போ குறைவான டைம் வந்து பார்த்தீங்கன்னா யார் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஸோ விஎன் ஜானகி ராமச்சந்திரன், விஆர் நெடுஞ்செழியன், ஓ பன்னீர்செல்வம், எம் பக்தவச்சலம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜானகி ராமச்சந்திரன். ஆன்சர் விஎன் ஜானகி ராமச்சந்திரன் 23 நாட்கள் இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்க 23 நாட்கள் இருந்திருப்பாங்க சிஎம்மா 1988. ஓகேங்களா? ஸோ அடுத்து 10வது கேள்வி, ஹூ வாஸ் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி வென் இந்தியா அட்டைன்ட் இண்டிபெண்டன்ஸ்? பாருங்க, இந்தியா சுதந்திரம் அடைந்த போது சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓபி ராமசாமி ரெட்டியார், டி பிரகாசம், பிஎஸ் குமாரசாமி ராஜா, சி ராஜாஜி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஓபி ராமசாமி ரெட்டியார். ஆன்சர் ஏ. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 23 மார்ச் 1947 6 ஏப்ரல் 1949 வரைக்கும் ஓபி ராமசாமி ரெட்டியார் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்மாக இருப்பார். ஸோ ஆன்சர் ஏ. ஸோ 11வது கேள்வி பாருங்க, ஹூ இன்ட்ரோடியூஸ்டு மிட் டே மீல் ஸ்கீம் அக்ராஸ் தமிழ்நாடு? தமிழகம் முழுவதும் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? காமராஜர், அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜி ராமச்சந்திரன். ஓகேங்களா? ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா காமராஜர். ஓகே, காமராஜர் கொண்டு வந்திருப்பார். ரைட். இப்போ மதிய உணவு திட்டத்தை முதல்ல கொண்டு வந்தது யாருன்னா ஏ சுப்பராயலு ரெட்டியார். சரிங்களா? சுப்பராயலு ரெட்டியார். ஓகே, இவர் எப்படின்னா 1920 கொண்டு வந்திருப்பார். ஸோ இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம். தமிழகத்தின் முதல் சீஃப் மினிஸ்டர் அவர் தான். சரிங்களா? ஸோ சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் அவர் தான் 1920 இருந்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இவர் எந்த பார்ட்டி சேர்ந்தவர்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சியை சார்ந்தவர். சரிங்களா? நீதி கட்சியை சார்ந்தவர். ஓகே, இந்த மதிய உணவு திட்டம் ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சுப்பராயலு எங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 1000 லைட் 1000 விளக்கு பகுதியில் ஒரு ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா 1000 விளக்கு ஒரு ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிமுகம் செஞ்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் சரிங்களா? ஸோ இது பின்னாடி போய் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. பின்னாடி அதுக்கப்புறம் உங்களுக்கு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அது பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணாமல் இருப்பாங்க. தென் காமராஜர் வந்ததுக்கப்புறம் தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு ஏ. தமிழகம் முழுவதும் கொண்டு வந்தது யாரு? காமராஜர். முதலாக கொண்டு வந்து யாருன்னா ஏ சுப்பராயலு 1920 ஜஸ்டிஸ் பார்ட்டி. 12வது கேள்வி, ஹூ இன்ட்ரோடியூஸ்டு 108 ஆம்புலன்ஸ் இன் தமிழ்நாடு? தமிழகத்தில் 108 ஆம்புலன்ஸை அறிமுகப்படுத்தவர் யார்? ஸோ ஆம்புலன்ஸ் வந்து 108 இருக்குல்ல, ஸோ அதை அறிமுகப்படுத்தவர் யாருன்னு கேட்டுருக்காங்க. கலைஞர், ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், இ பழனிசாமி. ஸோ ஆன்சர் வந்து கலைஞர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. எப்பன்னா 2008ஆம் ஆண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. 2008ஆம் ஆண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஏ. 13வது கேள்வி, தி கிரேடில் பேபி ஸ்கீம் வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு பை? பாருங்க, தொட்டில் குழந்தை திட்டம் அறிமுகப்படுத்த எப்போது அறிமுகப்படுத்தும் கேட்டிருக்காங்க. யார் அறிமுகப்படுத்தும் கேட்டிருக்காங்க? அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜி ராமச்சந்திரன், ஜெயலலிதா. ஸோ வந்து இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி யாருன்னா முன்னாள் முதலமைச்சர் யாரு? ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. தொட்டில் குழந்தை திட்டம் எப்போனா 1992ஆம் ஆண்டு அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. 1992ஆம் ஆண்டு. ஸோ எங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா சேலம் மாவட்டம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தான் இதை அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. ஸோ ஆன்சர் டி. 14வது கேள்வி அடுத்து, ஹூ ஆர் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு டூரிங் ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் இன் 1965? 1965 இந்து எதிர்ப்பு போராட்டத்தின் போது தமிழக முதல்வராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. எம் பக்தவச்சலம், சி ராஜாஜி, கே காமராஜ், எம் கருணாநிதி. சரிங்களா? ஸோ இப்போ 1965ஆம் ஆண்டு உங்களுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது தமிழகத்தில் முதலமைச்சர் இருந்தவர் யாருன்னா எம் பக்தவச்சலம். இவர் தான் வந்து தமிழகத்தில் முதலமைச்சர் இருந்திருப்பாங்க. ஸோ இவருடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அக்டோபர் 2 1963 முதல் அக்டோபர் 2 1963 முதல் மார்ச் 6 1967. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்தவச்சலம் ரூல் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? இது வரைக்கும் ஆட்சியில் இருந்திருப்பாரு. 15வது கேள்வி, ஹூ எரெக்டட் தி திருவள்ளுவர் ஸ்டாச்சு இன் கேப் காமரின்? கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கருணாநிதி, கலைஞர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருப்பார். ஸோ எப்போன்னா 2000ஆம் ஆண்டு. ஸோ ஜனவரி 1/1/2000 வந்து பார்த்தீங்கன்னா இதை நிறுவியிருப்பார். சரிங்களா? இந்த சிலையை திறந்து வச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஏ.
16வது கேள்வி, தி ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தாச்சு, யாருன்னா வி.என். ஜானகி ராமச்சந்திரன். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர். 17வது கேள்வி, who was the first women MLA in தமிழ்நாடு. தமிழகத்தின் முதல் பெண் எம்எல்ஏ யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அஞ்சலி அம்மாள், முத்துலட்சுமி ரெட்டி, ருக்மிணி லட்சுமிபதி, சத்யவாணி அம்மையார். சரிங்களா? ஸோ இதுல வந்து ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முத்துலட்சுமி ரெட்டி தான் நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ முத்துலட்சுமி ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்சி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சரிங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? 1927ஆம் ஆண்டு இவரை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பட் ருக்மிணி லட்சுமிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவா எலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவர் தான் எம்எல்ஏவா எலக்ட் பண்ணியிருப்பாங்க. முத்துலட்சுமி ரெட்டியை எம்எல்சியா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் டாக்டர் இவர் தான். சரிங்களா? ஸோ இவர் தான் முதல் எம்பிபிஎஸ் முடிச்ச ஒரு பெண் இவர் தான். சரிங்களா? எம்பிபிஎஸ் முடிச்ச பெண் இவர் தான். ஓகேங்களா? இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி தான் தேவதாசி சட்டச்சட்டத்தை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த ருக்மிணி லட்சுமிபதி இருக்காங்களா, ஸோ இவங்க தான் முதல் பெண் அமைச்சரும் இவங்க தான். ஓகேங்களா? ஸோ என்ன அமைச்சராக இருந்திருக்காங்கன்னா ஹெல்த் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஹெல்த் மினிஸ்டரா அவங்க இருந்திருக்காங்க. ஸோ ஆன்சர் சி. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. எம்எல்சி யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி, எம்எல்ஏ யாருன்னா ருக்மிணி லட்சுமிபதி. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் சி. 18வது கேள்வி, who was the first women governor of தமிழ்நாடு. தமிழகத்தின் முதல் பெண் ஆளுநர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாத்திமா பீவி. ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ ஆன்சர் பி, பாத்திமா பீவி. 19வது கேள்வி, who is known as the father of green revolution in தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார். ஸோ தமிழ்நாட்டின் அண்ட் இந்தியா, ஸோ இரண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரு, எம்.எஸ். சுவாமிநாதன். 20வது கேள்வி, who was the first chief minister after it was renamed as தமிழ்நாடு. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்துன்னா சென்னை கருணாநிதி, சி.என். அண்ணாதுரை, எம்.ஜி. ராமச்சந்திரன், ஜானகி ராமச்சந்திரன். பாருங்க, தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்ட பிறகு முதல் முதலமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க, சி.என். அண்ணாதுரை. ஸோ ஆன்சர் பி. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்று பெயர் மாற்றுவார். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா, மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மாற்றினது யாருன்னா உங்களுக்கு சி.என். அண்ணாதுரை. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தோம். கண்டிப்பாக இது வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படியே படிங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.